வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்களுக்கு ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்னென்னா காடை முட்டை கிரேவிங்க. காடை முட்டை வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு சொல்கிறேன். முட்டையை வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடுங்க. சிம்மிலேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை கொஞ்சம் மெலிசாக இருக்கும், உரிக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நான் உரித்து எடுத்துடுங்க. ஆனால் நம்ம ஒயிட்டு முட்டையை விட இதில் நல்ல ஹெல்த்துங்க, சத்து இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது காடை முட்டை. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 2 முட்டை செஞ்சு கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்து இருக்குது அந்த ஒயிட் முட்டையை விட இதில். அதனால் காடை முட்டை கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி காடை முட்டை செய்யுங்க. இப்போ அதில் வச்சு நான் கிரேவி பண்ணுறேன். இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா, அரைச்சி வதக்கி அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். தக்காளி பெருசாக 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் 3மே வதக்கி நம்ம அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் கூட சின்னதாக ஒரு துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துறதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா, உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது என்ன மசாலானா எக்கு மசாலாங்க. கிரேவிக்கு கடையில் விற்கலைங்களா அந்த மசாலா. மல்லிப்பொடி, இது கறி மசாலா 1 ஸ்பூன். எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா என்னென்னா மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்குங்க. அவ்வளோதாங்க தேவையான பொருள். முதல்ல இதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிட்டு அப்புறமா செய்வோம். பாருங்கள், கடாயை வச்சு 1 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குவோம். பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் அது 50 கிராம், இது 50 கிராம் இருக்கும். சின்ன வெங்காயம் விலை கம்மியாக இருந்தால் சின்ன வெங்காயமே சேர்த்துனாங்க. விலை அதிகமாக இருக்கிறதுனால நான் அது கொஞ்சம் இது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயமும் விலை அதிகம் தான், இருந்தாலும் அது பாதி இது பாதி போட்டிருக்கேன். உங்களுக்கு சீப்பாக கிடைக்குதுங்கிறப்ப நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம். இது கூட இஞ்சி பூண்டு வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. என்கிட்ட பேஸ்ட் இருக்கிறதுனால நான் அது சொல்லலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் காட்டல. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது கூட அரைக்கும் போது உரித்து கட் பண்ணி வதக்கிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு அது காட்டல பாருங்கள். பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன்னா அதனால் நான் அரைக்கும் போது சேர்க்கலை. பார்த்திங்கன்னா வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வதக்கி அரைச்சி ஊற்றுனோம்னா சீக்கிரத்தில் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்காக தான் வதக்கிட்டு அரைச்சி ஊற்றுறது. அப்படியேவும் அரைச்சி ஊற்றலாம், ஆனால் அது கொதிக்க ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு ஊற்றும்போது சீக்கிரமாக கொதிச்சிடும் குழம்பு. நமக்கு குழம்பு சீக்கிரம் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் காடை முட்டையை வச்சு பண்ணுறேன். நீங்கள் இதே டிஷ்க்கு நீங்கள் பெரிய முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, இந்த முட்டையெல்லாம் போண்டா கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கும். நான் இதில் வச்சுருக்க உப்பு சேர்த்துறேன். மசாலா ஐட்டம்லாம் அப்புறமா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இந்த மசாலா ஐட்டம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்னென்னு மறுபடியும் சொல்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இது முட்டை கிரேவி மசாலா 1 ஸ்பூன், இது கறி மசாலா 1 ஸ்பூன், இது மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன். தேங்காயும் சேர்த்துடுவோம். தேங்காய் ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தேங்காயெல்லாம் ஒன்றா போட்டுட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் கலரிக்குவோம். இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அப்புறமா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்துடுங்க. அதோட கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லும் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க.
பாருங்கள், நம்ம அந்த மிக்சியில் அரைச்சி விழுதாக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம், பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் கடாய் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேங்க. இப்போ ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 4, கிராம்பு ஒரு 4, ஒரு பீஸ் பெருசாக பட்டை, அவ்வளோதான். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துருங்க. நல்லா இது கொதிச்சு வரணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் தண்ணி மிக்சியில் ஊற்றிட்டு கலந்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சதுன்னா ஒரு கொதி வந்த வாட்டி நம்ம அப்புறமா வேக வச்ச முட்டையை சேர்த்துடுவோங்க. இதில் அது வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காரம் ஓகேங்க, உப்பும் எனக்கு கரெக்டாக இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுன்னா நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை போட்டு இன்னொரு கொதி விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ கொதிக்கட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 5 நிமிஷம் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையை வேக வச்சு உரிச்சு வச்ச முட்டையை போட்டுருவோம். இன்னொரு கொதி வர்ற வரைக்கும் இது இருக்கட்டுங்க. நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இன்னொரு கொதி வரட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலையை தூவிக்குவோம். அவ்வளோதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காடை முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுவையான டேஸ்டான காடை முட்டை கிரேவி. இது ரைஸுக்கு, பிரியாணிக்கு, புலாவுக்கு, அப்புறம் தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். நான் எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.